வெல்கம் பேக் டு சங்கமித்ரா டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் பார்ட் 2 வீடியோ. இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் ஆல்ரெடி வந்து ரைத்வாரி முறை, மகள்வாரி முறை, நிரந்தர நிலவரவாய் திட்டம், இந்த மூணு டாப்பிக்கும் பார்த்தாச்சு. பார்ட் 2ல் வந்து 9 கழகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. விவசாயிகள் என்னென்ன புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த டாபிக். அதாவது 3 முறை விவசாய முறைகள் கொண்டு வராங்கல்ல, அதனால பாதிக்கப்படுற மக்கள்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். எதனால விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள பழமையான விவசாய முறையை ஆங்கிலேயர்கள் வந்து வந்து முயற்சி பண்ணுறாங்க. நவீன வேளாண்மை யுக்திகளை வந்து கொண்டு வராங்க. இதனால் யார் யார் பயனடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் தான். அவங்க வந்து விவசாயிகளை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டுறாங்க. இதனால் மக்கள் வந்து பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி செய்ய ஈடுபடுறாங்க. அப்போ தான் வந்து 19, 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக பல புரட்சிகளில் வந்து மக்கள் வந்து ஈடுபடுறாங்க. முதல் புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தால் கழகம் வந்து எப்போ ஏற்படுதுன்னா 1855லேருந்து 56. இதை பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தால் கழகம் ஆகும். டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது? சந்தால் கழகம் 1855லேருந்து 56. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் ராஜ்மகால் குன்றில் வந்து சந்தால் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. மக்கள் வந்து அங்கே வந்து வேளாண்மை தான் செஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை. அந்த அறியாமையை வந்து நிலக்கிழார்களோ, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தி அவங்களோட நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. இதற்கு எதிராக வந்து மக்கள் புரட்சி செய்கிறாங்க. இந்த சந்தால் இனத்தில் வந்து 2 முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து சித்து, இன்னொன்று வந்து கங்கு. சித்து, கங்கு அப்படிங்கிற 2 வீரர்கள் வந்து 10,000 வீரர்களை தனக்கு கீழே அணி திரட்டி புரட்சி செய்கிறாங்க. இந்த புரட்சி வந்து 1 மாதம் வந்து நீடிக்குது. அப்போ ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுக்கவங்க இவங்களாம் வந்து இந்த புரட்சியில் வந்து தாக்கப்படுறாங்க. உடனே அரசு என்ன பண்ணுது? அவங்க புரட்சி செஞ்சவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த புரட்சி வந்து 1856 பிப்ரவரி வரை தொடக்கிறதுனால புரட்சி செஞ்ச தலைவர்களை, அதாவது சித்து, கங்கா, அந்த தலைவர்களை வந்து கைது செஞ்சு புரட்சி வந்து நின்றுது. அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நிலத்தை அவங்கள்ட்டே ஒப்படைக்கிறாங்க. அவங்க வசித்த பகுதி என்னன்னு அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லி அவங்க வசித்த பகுதியை வந்து அறிவிக்கிறாங்க. இதோட இந்த சந்தால் கழகம் வந்து முடிவடையுது. பீகாரில் ராஜ்மகால் குன்றில் சந்தால் இன மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களோட நிலத்தை வந்து அரசு ஆக்கிரமிக்க பார்க்குது. அதுக்கு எதிராக 2 பேர் போராடுறாங்க. ஒன்று வந்து சித்து, இன்னொன்று கங்கு. தனக்கு கீழே 10,000 வீரர்களை வந்து அணி திரட்டிக்கிறாங்க. 1 மாதம் நீடிக்குது. பிப்ரவரி மாதம் 1856 வரைக்கும் இந்த புரட்சி வந்து நீடிக்குது. புரட்சி செஞ்ச தலைவர்களை கைது செஞ்சோன்னா புரட்சி வந்து முடிவுக்கு வருது. அவங்க வசித்த இடத்தை அரசை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வசித்த இடத்தோட பேரை சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. அதுதான் இந்த கழகம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இண்டிகோ கழகம், அதாவது அவுரி புரட்சி. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1856லேருந்து 60 இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் அவுரி சாகுபடி செய்கிறவங்க வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதிக அளவில் வந்து வேலை நிறுத்தம் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள், அதாவது ஐரோப்பியாவில் இண்டிகோ தோட்டம் வச்சுருப்பாங்களே, இண்டிகோ பயிரிடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள விவசாயிகளையும் நீங்கள் இண்டிகோ பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அவங்க நிலத்தில். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிலத்தில் உள்ள குத்தகை பணத்தை முன்கூட்டியே நீங்கள் வாங்கிக்கோங்க, கம்மியான தொகையை வந்து நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசைடி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்களும் இதனால் நடக்குது. இதனால் கொந்தளிச்ச மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண்
பிஸ்வாஸ் இவங்க 2 பேர் தலைமையில் புரட்சி செய்கிறாங்க. எங்கே புரட்சி செய்கிறாங்கன்னா நதியா மாவட்டத்தில். ஆனாலும் அந்த புரட்சி வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இந்த இண்டிகோ பயிர்றாங்கல்ல அவங்களால அடக்கப்படுது. இந்த மாதிரி புரட்சி நடக்கிறனால ஐரோப்பிய அரசு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 சட்டம் பாகம் 6 வந்து உருவாக்குது. அதாவது பார்ட் ஆஃப் தி ஆக்ட் 1862 அவுரி சாகுபடி சட்டம் 1862 யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு தான் அவுரி ஆணையத்தை வந்து அமைக்குது. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்து மக்களை அடக்குறாங்களே, அதனால வங்காளத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசில் போய் குடியேறாங்க. இந்த அவலத்தெல்லாம் எந்த பத்திரிகை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிற 2 செய்தித்தாள் வழியாக இந்த துயரங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீனபந்து மிஸ்ரா வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மிஸ்ரா வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ புரட்சினா ஒன்றும் இல்லை, இண்டிகோ பண்ணையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக மக்கள் வந்து புரட்சி செய்கிறாங்க. எங்கே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா வங்காளத்தில். யார் இதை அடக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 சட்டம் பாகம் 6 வந்து இயற்றுது. இந்த வங்காளத்தில் அவுரி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட அடக்குமுறையை தாங்க முடியாமல் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து குடியேறுறாங்க. இவங்களோட துயரத்தை 2 பத்திரிகை வந்து வெளிக்கொண்டு வருது. ஒன்று வந்து இந்து தேசபக்தன், ஒருத்தர் வந்து ஒரு நாடகமே எழுதியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மிஸ்ரா அப்படிங்கிற வந்து வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தையும் எழுதியிருக்காது. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியவர் யார்? தீனபந்து மிஸ்ரா. ஓகே, உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்து தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள்களோட ஆசிரியர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்னா கழகம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1873 to 76. இந்த பாப்னா புரட்சின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஜமீன்தார்களுக்கு எதிராக தான் இந்த புரட்சி வந்து நடைபெற்றிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களை வந்து மக்களுக்கு எதிராக நிறைய வரியை வந்து வசூலிச்சிருப்பாங்க போலியான காரணங்களை கூடி. அதனால தான் இந்த புரட்சி வந்து நடந்திருக்கும். இதுதான் இந்த புரட்சிக்கான முக்கியமான காரணமும் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் உள்ள பாப்னா உள்ள யூசுப் சாகி, பர்கானாவில் கேசவ் சந்திரா ராய் அவங்களால தான் இந்த புரட்சி வந்து ஆரம்பிக்குது. முழுக்க ஜமீன்தார்களுக்கு எதிராக வங்காளத்தில் உள்ள பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி அப்புறம் பர்கானாவில் கேசவ் சந்திர ராய் இவங்க 2 பேரெல்லாம் தான் இந்த புரட்சி வந்து ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜமீன்தார்கள் மக்கள்கிட்ட அதிகப்படியான வரி வசூலிக்கிறாங்க. பொய்யான காரணங்களை கூறி அவங்கள்ட்ட வரி வசூலித்து நிலத்திலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். அவங்க நிலத்தை வந்து அபகரிச்சுக்கிட்டு ஜமீன்தார்கள் வந்து பெரும் லாபம் அடைகிறாங்க. இதனால் வந்து மக்கள் ஜமீன்தார்களுக்கு எதிராக ஒவ்வொரு ஊராக சென்று பிரச்சாரம் பண்ணுறாங்க. வாங்க நம்ம போராட்டம் பண்ணலாம், ஜமீன்தார்களுக்கு எதிராக அவங்க வரி வசூலிக்கிறவ வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டத்துக்கு தேவையான நிதியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே திரட்டிக்கிறாங்க. போராட்டத்துக்கு தேவையான நிதியையும் வந்து அவங்க திரட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னா வரி அப்படின்னு மீனிங். நிதியையும் வந்து அவங்களே திரட்டிக்கிறாங்க. திரட்டிட்டு இந்த போராட்டம் வடிப்படியாக எங்கெங்கே பரவுன்னு பார்த்தீங்கன்னா பாப்னா முழுவதும் பரவி பின்னாடி வந்து கிழக்கு வங்காளம் அங்கேயும் வந்து பரவிடுது. எல்லா பகுதியும் உள்ள விவசாயிகளையும் ஒன்று திரட்டி விவசாய சங்கங்கள் வந்து அமைச்சு அதன் மூலமாக வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறதா. ஜமீன்தார்களை வந்து விவசாயிகளை வந்து கட்டுப்படுத்தும் போது கொஞ்சம் அளவு தான் வந்து
போராட்டம் நடந்திருக்கு. அவங்கள கட்டுப்படுத்தாத போது அதிக அளவு வந்து போராட்டம் நடந்திருக்கு. இதனை எடுத்து ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர் காவல் படையில் உள்ளவங்க நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி அந்த இதை வந்து புரட்சி வந்து அடக்க பார்க்குறாங்க. ஆனாலும் மக்கள் வந்து அதுக்கு கட்டுப்படுத்தலை. காவல்துறையினரும் தாக்கப்படுறாங்க. சில ஜமீன்தார்களோட வீடுகளும் வந்து கொள்ளையடிக்கப்படுது, ஜமீன்தார்களும் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தோட முடிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அமைதியாக வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஆற்றலையும் வந்து வலிமையையும் விழிப்புணர்வையும் வந்து வளர்த்து கொண்டனர். இதுதான் இந்த போராட்டத்தோட என்ன சொல்கிறது, மக்கள் வந்து இந்த போராட்டம் மூலமாக இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பாப்னா கழகமும் ஜமீன்தார்களுக்கு எதிராக போராடுறாங்க. எந்தெந்த இடத்துலன்னா, வங்காளத்தில் பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி அப்படிங்கிறவனாலையும், பர்கானாவில் வந்து கேசவ் சந்திர ராய் அப்படிங்கிறவர்னாலையும் இந்த போராட்டம் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாப்னா முழுவதும் பரவுது, அப்புறம் கிழக்கு வங்காளம் முழுவதும் பரவுது. முழுக்க முழுக்க ஜமீன்தார்களுக்கு எதிராக தான். ஆங்கில அரசு சில நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதுக்கு வந்து மக்கள் வந்து கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் இந்த பாப்னா கழகத்து மூலமாக மக்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அமைதியான முறையில் போராடணும் அப்படிங்கிற ஆற்றலையும் விழிப்புணர்வையும் வலிமையையும் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தக்கான கழகம் 1875. தக்கான கழகம் 1875 இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூனாவில் 1875 வந்து பூனாவில் ஒரு மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து கழகத்தில் ஈடுபடுறாங்க. அதான் வந்து தக்கான கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு எதிராக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், அதாவது விவசாயிகள் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து உள்ளூர் வட்டிக்காரவங்கள்ட்ட பணம் வாங்கிடுறாங்க. அவங்களோட அடக்குமுறையை எதிர்த்து போராடுறாங்க. அதுதான் இந்த தக்கான கழகம். அதாவது உள்ளூர் வட்டிக்காரவங்களை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட அடக்குமுறையை எதிர்த்து போராடும்போது ஒரு பூனாவில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வட்டி கடைக்காரரை அவங்க சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அவங்க கிராமத்தை விட்டே வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த புரட்சி படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களையும் வந்து பறிமுதல் செய்கிறாங்க, அதாவது கொள்ளையடிக்கிறாங்க. இந்த சகுகாரர்கள் வந்து காவலர் உதவியை நாடும்போது காவலர்களை வந்து விவசாய மக்களை வந்து இந்த போராட்ட கட்டுப்படுத்த வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு வன்முறையாக மாறிடுது. அப்போ வந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சியை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. இப்புரட்சியின் விளைவாக தக்காணத்து விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. இந்த தக்கான கழகத்தில் வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளின் குறைகளை வந்து கேட்டு அதை வந்து களையப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்கான கழகம்னா ஒன்றும் இல்லை, 1875 பூனாவில் ஒரு மாவட்டத்தில் நடக்குது. அப்போ அங்கே உள்ள ஒரு கிராமத்தில் வந்து அதாவது வட்டிக்கடைக்காரவங்களுக்கு எதிராக தானே நடக்குது. அங்கே உள்ள ஒரு வட்டிக்கடைக்காரர் அடக்குமுறையை எதிர்த்து அவரோட சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு மக்கள் வந்து அவரை வந்து கிராமத்துலேருந்தே வெளியேற்றுறாங்க. படிப்படியாக இது வந்து எத்தனை கிராமங்களுக்கு பரவிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 33 கிராமங்களுக்கு வந்து இந்த போராட்டம் வந்து பரவிடுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மார்வாரி மற்றும் சகுகாரர்களின் சொத்துக்களை வந்து பறிமுதல் சொல்கிறாங்க. அதனால இந்த சகுகாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவலர்கள் உதவியை போய் நாடுறாங்க. அப்போ வந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சி வந்து அடக்கப்படுது. இதன் மூலமாக ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்படுறாங்க. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகள் குறைகளை வந்து அரசு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 1900 வரைக்கும். இது ஒன்றும் இல்லை, இதுவும் வந்து வட்டிக்கடைக்காரர்களோட அடக்குமுறைக்கு எதிராக தான் இந்த புரட்சியும் நடந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வட்டிக்காரங்களோட அடக்குமுறையை எதிர்த்து போராடி இருப்பாங்க. இந்த பஞ்சாப் விவசாயிகளில் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வட்டிக்காரர்கள்ட்ட இருந்து மக்கள் வந்து பணம் பெற்றிருப்பாங்கள்ல, அதை திருப்பி செலுத்த முடியாத விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க. அதாவது வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க அவங்க நிலத்தில் போய் நீங்கள் அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து விவசாயிகளை எதிர்க்கும் போது அதுக்கு எதிராக இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆங்கில அரசு தலையிடுது. ஏன் தலையிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாப் மாவட்டத்திலேருந்து தான் வந்து இராணுவத்துக்கு வந்து அதிகமான வீரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆங்கிலேயரோட இராணுவத்திற்கு வந்து
இந்த பஞ்சாப் மாகாணத்தில் இருந்தால் வந்து நிறைய வீரர்கள் தேர்வு செய்கிறதுனால இங்கே வந்து போர் நடக்கக்கூடாது, கலகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு விருப்பப்படுறாங்க. அதனால வந்து அந்த பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதை என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம். பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1900 வந்து கொண்டு வராங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு சோதனை முறையில் வந்து செயல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் வந்து சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டாலும் இது வந்து ஒரு சிறப்பான சட்டமாக இருந்ததுனால அடுத்தடுத்த பகுதிகளுக்கும், அதாவது இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த சட்டத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இச்சட்டத்தின்படி பஞ்சாப் விவசாயிகளை வந்து 3 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள், பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் 3 டைப்பாக பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், ரெண்டாவது வந்து சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், மூணாவது வந்து வட்டி கடைக்காரர்கள் அப்படிங்கிற 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 3 பிரிவுலேருந்து முதல் பிரிவிலேருந்து மற்ற 2 பிரிவு மக்களும் நிலத்தை விற்பது, அடமானம் வைப்பது மீதான சட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த பஞ்சாப் கழகத்தில் வந்து பஞ்சாப் விவசாயிகள் கழகத்தில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம். இந்த சட்டம் இப்போ கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா 1900. இதன் மூலம் மக்களை வந்து 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள், இந்த 3 பிரிவாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ள மக்கள் விவசாயிகள் இருக்காங்கல்ல, பஞ்சாப் விவசாயிகள், அந்த விவசாயிகளை வந்து மற்ற 2 பிரிவினருக்கும் நிலத்தை விற்கிறதுக்கும் அடமானம் வைக்கிறதுக்கும் அந்த சட்டத்தில் வந்து சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917 18. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தியடிகள் முதலில் கலந்து கொண்ட சத்தியாகிரக போராட்டம் தான் இது. அதாவது காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து 1915 ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். அதுக்கப்புறமா நடந்த முதல் போராட்டம், அதாவது இந்தியாவில் அவர் கலந்து கொண்ட முதல் போராட்டம் வந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம். இதை வந்து டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இந்த ஜனவரி 9 தான் என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஜனவரி 9 வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து கொண்டாடுறோம். அதுதான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பின அந்த நாள். அதாவது இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள சம்ப்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்கும். அதனால தான் இது வந்து சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில் வந்து யார் யாருக்கும் இடையே நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கும் அங்கே வந்து அவுரி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு இடையில தான் வந்து இங்கே நடந்திருக்கும். இந்த பண்ணையாளர்கள் வந்து விவசாயிகளை வந்து மிகவும் மனிதத்தன்மையற்ற செயலையும் நியாயமற்ற விலைக்கும் அவுரியை வந்து சாகுபடி செய்ய சொல்கிறாங்க. அதனால தான் இந்த போராட்டம் நடக்குது. இதில் வந்து ஒரு சட்டம் கூட அவங்க வச்சுருக்காங்க. சம்பரான் தீனகதியா அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து வச்சுருக்காங்க. அந்த நடைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரி விவசாயிகள் வந்து தன்னோட நிலத்தில் 20ல் 3 பங்குல வந்து அவுரியை சாகுபடி செஞ்சு அதை ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு அவங்க நிர்ணயித்த குறைந்த விலையில் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையாளர்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணப்பறிப்பு, அடக்குமுறை போன்ற சட்டவிரோத செயல்களை வந்து ஈடுபடுறாங்க. இதனை அறிஞ்சு கொண்ட காந்திஜி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவ வந்து முன்வர்றாங்க. அப்போ வந்து ஒரு விசாரணை குழுவை அமைச்சு மகாத்மா காந்தியை அந்த குழுவில் உறுப்பினராக வந்து ஆங்கிலேய அரசு வந்து சேர்த்துக்கிட்டு விவசாயிகளோட குறைகளை வந்து கேட்டு ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றுறாங்க. அதாவது 1918 சம்பரான் விவசாயிகள் சட்டம் வந்து நிறைவேற்றி விவசாயிகள் குறைகளை வந்து தீர்க்குறாங்க. அதாவது சம்பரான்னா அந்த இடத்துல உள்ள விவசாயிகளோட குறைகளை தீர்க்கிறதுக்கான உள்ள சட்டம். சம்ப்ரான் சத்தியாகிரகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1917 18 காந்திஜி முதல்ல கலந்துக்கிட்ட சத்தியாகிரகம். இது வந்து பீகார் மாநிலத்தில் சம்பரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஐரோப்பிய பண்ணையாளர்கள், அதாவது அவுரி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கும் 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு கழகம். இதில் வந்து காந்திஜி ஒரு குழு அமைச்சு விவசாயிகள் குறைகளை வந்து கேட்டறிஞ்சு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராது. அதான் வந்து
சம்பரான் விவசாய சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேடா சத்தியாகிரகம், கேரா சத்தியாகிரகம். அதாவது 1918 வந்து குஜராத்தின் கேடா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த சத்தியாகிரக போராட்டம் வந்து நடைபெறுது. இந்த மாவட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் வந்து நிலவுது. இடைவிடாத கடுமையான பஞ்சம் வந்து நிலவுனால மக்களால் விவசாயம் செய்ய முடியல, அதனால் வரி செலுத்த முடியல. அப்படி இருந்தும் ஆங்கிலேய அரசு வந்து முழு வரியே செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கட்டாயப்படுத்துது. இதனால் வந்து அங்கே உள்ள விவசாயிகள், கேடா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேடா சத்தியாகிரகம், அதாவது வரிகொடா இயக்கத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த இயக்கத்துக்கு வந்து காந்தியடிகள் வந்து தலைமையேற்று அந்த பஞ்சத்தோட நிலைகளை வந்து அரசுக்கு வந்து எடுத்து கூடுறாரு. முழு பலத்துடன் வந்து மக்கள் வந்து அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாரு. அதாவது இந்த பஞ்சத்தோட நிலைகளை வந்து அரசுக்கு வந்து எடுத்து கூடுறாரு. மக்கள் வந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வந்து ஊக்கமளிக்கிறாரு. அச்சமின்றி போராடணும், எல்லா எதிர்ப்புகளையும் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஊக்கமளிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் எப்படி அதாவது போராட்டங்கள் முன்ன மாதிரி இல்லாமல் காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு எழுச்சி போராட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதாவது சுதந்திர போராட்டத்திலேருந்து இவர் ஒரு முக்கியமான தலைவராக உருவானது இந்த போராட்டத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமாக தலைவராக உருவாக காரணமாக இருந்த போராட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேடா சத்தியாகிரக போராட்டம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தியாகிரக போராட்டமும் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப் விவசாயிகள் கழகம் அந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ரான் எங்கே நடந்திருக்கும்? பீகாரின் ராஜ்மஹால் கொண்டுள்ள அந்த பீகார் இருக்கிற இடம். அதே மாதிரி சந்தால் கழகம் தான் பீகாரின் ராஜ்மஹால் கொண்டுள்ள. பீகாரில் சம்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த போராட்டம் வந்து சம்ரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இண்டிகோ வந்து வங்காளத்துலேயும் பாப்னாவும் வங்காளத்துலேயும் தான் நடந்திருக்கும். பர்தோலி சத்தியாகிரகம் வந்து குஜராத்தில், கேடா சத்தியாகிரகம் வந்து குஜராத்தில். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பில் வச்சு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாப்ளா சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா மாப்ளா கழகம் வந்து கேரளாவில் வந்து நடந்திருக்கும். அதனால அந்த இடத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மாப்ளா கிளர்ச்சி 1921, அதாவது மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள், கேரளாவில் உள்ள முஸ்லீம் விவசாயிகள் வந்து மாப்ளான்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளுக்கும் இந்து ஜமீன்தார்கள் அவங்கள வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜன்மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில அரசுக்கு இடைப்பட்ட போராட்டம் தான் இது. அதாவது மாப்ளாவில் உள்ள முஸ்லீம் விவசாயிகளுக்கும் இந்து ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடைப்பட்ட போராட்டம் தான் இது. இந்த புரட்சிக்கு முதன்மை காரணமாக இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1920 மலபார் மாநாட்டின் முதல் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர். அதாவது மலபாரில் வந்து ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது. அந்த மாவட்ட மாநாட்டில் வந்து விவசாயிகள் வந்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் அடைகிறாங்க. அப்போ அந்த மாநாட்டில் வந்து குத்தகைதாரர்களுக்கு ஆதரவளித்து நிலக்கிழார் குத்தகைதார் இடையில் ஒரு உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கூறியது. அதாவது 1920 ஏப்ரல் மாதம் மலபாரில் வந்து ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து மக்கள் வந்து ஒரு எழுச்சி, அவங்க பேசுகிறத வச்சு ஒரு எழுச்சி அடைஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கிழாருக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையில் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இதை வந்து 1920 மாப்ளா விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி ஈடுபட்டனர், கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அந்த அரசு ஏற்றுக்காததுனால 1920 ஆகஸ்டில் வந்து இந்த மாப்ளா விவசாயிகள் வந்து ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் எதிராக கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த மாப்ளா விவசாயிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள் போன்ற நிலக்கிழார் வீடுகள், வட்டிக்கடைக்காரர்கள் அங்கெல்லாம் வந்து தாக்குறாங்க. எங்கெங்கே தாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள், நிலக்கிழார்களின் வீடுகள், வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட்ட அனைவரையும் தாக்கினர். ஆனால் 1921 டிசம்பர் வாக்கில் வந்து அரசு வந்து மாப்ளா கிளர்ச்சி வந்து அடக்கிடுச்சு. இந்த அடக்குமுறையில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 2337 பேர் வந்து இறந்துறாங்க, 1650 பேர் வந்து காயமடைகிறாங்க, 45,000க்கும் மேற்பட்டோர் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறாங்க. அதாவது மாப்ளா கிளர்ச்சி வந்து கேரளாவில் உள்ள முஸ்லீம் விவசாயிகளுக்கும்
இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நடைபெற போராட்டம். இது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1920 மலபாரில் வந்து ஒரு மாநில மாநாடு நடக்கிறது, அதாவது மாவட்ட மாநாடு நடைபெறுது. அதில் மாப்பிள்ளை விவசாயிகள் வந்து பங்கு பெறுறாங்க. அங்கே நடக்கிற மாநாட்டை பார்த்து ஒரு எழுச்சி பெற்று நிலக்கிழாருக்கும் மாப்பிள்ளை விவசாயிகளுக்கு இடையில் அதாவது ஒரு சட்டம் வந்து கொண்டு வாங்க, குத்தகைதாரர்களுக்கும் நிலக்கிழார்களுக்கும் இடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு அதை வந்து ஒத்துக்கலை. அதனால 1920 21 ஆகஸ்ட் மாதம் இவங்க வந்து போராட்டத்தை ஈடுபடுறாங்க. யார்? மாப்பிள்ளை விவசாயிகள். என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அலுவலகங்கள், செய்தி தொடர்பு சாதனங்கள், நிலக்கிழார்கள், வட்டி கடைக்காரர்கள் அவங்களெல்லாம் தாக்குறாங்க. இதனால் கோபமடைஞ்ச அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1921 டிசம்பரில் வந்து மக்களை வந்து அடைக்குது. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணுறாங்க. 2337 வந்து கொல்றாங்க. 1650 பேரை வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 45,000க்கு மேற்பட்டவங்களை வந்து சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மாப்பிள்ளை கிளர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1929 டு 30. 1929 டு 30. இதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இடையே நடைபெற்றிருக்குன்னா விவசாயிகள் ஆங்கிலேய அரசுக்கு தான். இதில் வந்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1928 30% அளவிற்கு வந்து நில வருவாயை வந்து உயர்த்திடுது. மக்கள் வந்து 30% அளவு நில வருவாய், அதாவது வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிடுது. அதனால மக்கள் எங்கே உள்ள மக்கள்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பர்தோலி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த விவசாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் புரட்சி செய்கிறாங்க. நாங்கள் வந்து வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரிகொடா இயக்கத்தை பிப்ரவரி 12, 1928 வந்து ஒரு வரிகொடா இயக்கத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் வந்து தொடங்குறாங்க. இதில் வந்து பல பெண்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 பர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு, அதாவது 1930 வந்து பர்தோலியில் வந்து மக்கள் வந்து வரி செலுத்த மறுத்து தங்கள் நிலங்களை வந்து குறைஞ்ச விலைக்கு ஏலத்தில் விற்றாலும் விற்போம், ஆனால் ஆங்கிலேய அரசுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது, அவங்களோட நிலங்களை கைப்பற்றி அவங்களே ஏலத்தில் விற்று அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிடி 1937 வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த நிலங்களை வந்து விவசாயிகளுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்தோலி சத்தியாகிரகம் வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து பர்தோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் ஆங்கில அரசுக்கும் இடையே நடைபெறுது. அவங்க வந்து நில வருவாயை வந்து 30% அளவுக்கு உயர்த்திடுறாங்க. இதனால் இவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் ஒரு வரிகொடா இயக்கத்தை பிப்ரவரி 12, 1928 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பல பெண்களும் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1930 வந்து இவங்க இந்த விவசாயிகள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தக்கூடாது, நம்ம நிலங்களை வந்து குறைஞ்ச விலைக்கு ஏலத்துக்கு விற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஆனாலும் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுது, அவங்களோட நிலங்களை கைப்பற்றி குறைந்த விலைக்கு அவங்களே ஆங்கில அரசு ஏலத்துக்கு விட்டு பணத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் பீரியட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட நிலத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம்படி ஒரு தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும். அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்திருக்கும். நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தோட சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியின் ஆட்சி அப்படிங்கிற வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட மாதிரி ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து மறக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இடையில ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா கூட அந்த பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கழகங்கள் விவசாயிகளின் புரட்சியை வந்து நம்ம பார்த்துட்டோம். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையில் வந்து 3 முறைகள் வந்து பார்த்துருப்போம். விவசாய முறைகள், நிலையான நில வருவாய் திட்டம் காரன் வாலிஸ் பிரபு 1793, ரயத்வாரி முறை தாமஸ் மொன்ரோ 1820, அதுக்கப்புறம் மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு 1833. இதன் மூலமாக விவசாயிகள் என்னென்ன கிளர்ச்சிகள்னு பார்ப்போம். சந்தால் கழகம் 1855 56. சந்தால் இன மக்கள் ராஜ்மஹால் குன்றில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட இடத்தை வந்து ஜமீன்தார்கள் ஆக்கிரமித்ததுனால நடந்த போராட்டம் இது. இண்டிகோ கழகம் வந்து ஐரோப்பியில் உள்ள இண்டிகோ பண்ணையாளர்கள் வந்து இந்திய விவசாயிகளை வந்து இண்டிகோ பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால
நடந்த போராட்டம் தான் இது. அடுத்து பாப்னா கழகம் வந்து பாப்னா விவசாயிகள் வந்து அதிகப்படியான வரி வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரி வசூல் செஞ்சவங்களுக்கு எதிராக, அதாவது வட்டி கடைக்காரர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் இது. தக்கான கழகம் வந்து அதே மாதிரி தான் பூனாவில் வந்து பூனாவில் ஒரு மாவட்டத்தில் நடந்த போராட்டம். இதுலேயும் வந்து உள்ளூர் வட்டிக்காரர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் தான் இந்த தக்கான கழகம் 1875. அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890லேருந்து 1900. இந்த பஞ்சாப் விவசாயிகளுக்கும் அதாவது நகர்ப்புறத்தில் உள்ள வட்டிக்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போராட்டம் தான் இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம். காந்தியடிகள் முதலில் கலந்து கொண்ட சத்தியாகிரகம் தான் இந்த சம்ரான் சத்தியாகிரகம். 1917 to 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பீகார் மாநிலத்தில் சம்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கேடா சத்தியாகிரகம். குஜராத்தில் வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும், அதனால் மக்களை வந்து வரி செலுத்திங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் சொன்னதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் தான் இந்த கேடா சத்தியாகிரகம். அடுத்து வந்து மாப்ளா கிளர்ச்சி, அதாவது கேரளாவில் வந்து முஸ்லீம்கள், அதாவது மாப்ளா விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் இனத்தவங்களுக்கும் இந்து ஜமீன்தார்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்ற புரட்சி தான் வந்து மாப்ளா கிளர்ச்சி 1921. இந்த புரட்சியில் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, 45,000 பேர் சிறையில் சென்றிருப்பாங்க. அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம். குஜராத்தில் வந்து பர்தோலி அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள கிராம மக்களாக அதிக வரி செலுத்தணும்னு ஆங்கிலேயர் வந்து கட்டாயப்படுத்தியதுனால நடைபெற்ற போராட்டம் தான் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் 1920 to 30. அவ்வளோதான் இந்த லெசன். ஓரளவு ரீகேப் பார்த்துட்டோம். இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு இல்லை புக்கை படிங்க, இல்லை புக்கை படிச்சுட்டு வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரீகேப் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மீள் பார்வையில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். காரன்வாலிஸ் பிரபு 1793 நிலையான நிலவரி திட்டத்தை அமல்படுத்தினார். மகள்வாரி முறை என்பது ஹோல்ட் மெகன்சி என்பவர் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் இருந்த நிலங்கள் சந்தால்களால் பயிரிடப்பட்டன. தீனபந்து மிஸ்ரா என்பவர் நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை வங்க மொழியில் எழுதினார். அங்கே வந்து வங்க மொழின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க புக்கில், இதில் வங்க மொழின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 1875 ஒரு கழகத்தில் ஈடுபட்டனர். அதுதான் தக்கான கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக 1900 பஞ்சாப் நில உரிமை மாட்டுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் 1921 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். பர்தோலி விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பர்தோல் விவசாயிகள், அதாவது பர்தோலி இயக்கம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இந்த மீள் பார்வையிலேயே ரொம்ப சும்மா ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புக்மார்க் கொஸ்டின் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? நமக்கு தெரியும், ஜமீன்தாரி முறை தான். இந்த மாதிரி பல்வேறு பெயரில் சொல்கிறாங்க. யார் கொண்டு வந்தால்? காரன்வாலிஸ் பிரபு 1793. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளத்தில் வந்து காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் என்றால் கிராமம். மகள்வாரி முறை வில்லியம் பென்னிங் பிரபு 1833. கீழ்காணும் கவர்களுள் 4வது மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை ஃபஸ்ட்டு பஞ்சாப்பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பஞ்சாப். கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பென்டிங் பிரபு 1833. ஆங்கிலேயர்களால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? எங்கேனா வங்காளத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ 1820. இந்த மாதிரி படிக்கும்போது புக்லேயே நோட் எழுதி வச்சுக்கோங்க, படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஞாபகப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறேன். இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வால், விஷ்ணு விஸ்வால்
1859. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். டேஸ் என்பது ஜமீன்தாரி முறையின் திருத்தியமைக்கப்பட்ட முறையாகும். என்னது? மகள்வாரி முறை தான் ஜமீன்தாரி முறையின் திருத்தியமைக்கப்பட்ட வடிவம். மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டம். அதாவது ஹோல்ட் மெகன்சி அப்படிங்கிறவரோட சிந்தனையில் உதித்த திட்டம் தான் மகள்வாரி முறை. இண்டிகோ கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது. இண்டிகோ கிளர்ச்சி வந்து வங்காளத்தில் தான் வந்து நடைபெற்றிருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோட்டேன். இண்டிகோ கிளர்ச்சி வங்காளத்தில் தான் நடைபெற்றுச்சு. அடுத்து மாப்ளாக் கழகம் டேஸில் நடைபெற்றது. மலபார், கேரளாவில் மலபார் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றுச்சு. சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1918. 1918 தான் சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம். மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். ரயத்வாரி முறை மதராஸ். நீல்தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம். சந்தால் கழகம் முதல் விவசாயிகளின் கிளர்ச்சி. சரியா தவறா? வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சரி. ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவின் பாப்னா கழகம் ஏற்படுத்தப்பட்டது. குஜராத்தில் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்படுத்தப்பட்டது. தப்பு. பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. இதுவும் தப்பு. எப்போ நிறைவேற்றிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1900 தான் நிறைவேற்றிப்பாங்க. பின்வரும் கூட்டினை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்றாகும்? இந்த முறை 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் ஆவார். சரி. விவசாயிகள் இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. இதுதான் தப்பு. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைபெற்றப்பட்டிருந்தது. கரெக்டு. விவசாயிகள் இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்ததுங்கிற தப்பு. ஜமீன்தார்களுக்கு தான் ஒரு வருவாய் வந்து நிலையாக கிடைச்சிருந்திருக்கும். அடுத்து கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று. சந்தால் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது. தப்பு. சந்தால் கழகம் வந்து பீகாரின் ராஜ்மகால் குன்றில் தான் நடைபெற்றிருக்கும். நீல்தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மிஸ்ராவால் எழுதப்பட்டது. சரி. தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் நடைபெற்றது. பூனாவில் தான் நடைபெற்றுச்சு, ஆனால் 1875. மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது. தப்பு. மாப்ளா கழகம் வந்து கேரளாவில் வந்து நடைபெற்றுச்சு. இவ்வளோதான் இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் லெசன் பார்ப்போம். தேங்க்யூ.